ஹலோ அகேன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் ஃபுட்பாலோட டவுன்ஃபால். அது எப்போ மேலே இருந்தது அது டவுன்ஃபால் ஆகிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா 1950s டைம் ஓஜி ஃபேன்ஸ், இந்த ஒரிஜினலாக ரொம்ப நாளாக ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸ், அந்த காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு இருக்க மக்கள், அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கடத்தின விஷயம் ஆகட்டும், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 1950s டைம்ல தான் இந்தியன் ஃபுட்பாலோட ஒரு கோல்டன் ஏஜ். அப்போ நம்ம இருந்த கோச் ஆகட்டும், அந்த கேப்டன் டீம் எல்லாருமே வின்னிங்கை மட்டுமே மெயின் மோட்டிவா வச்சு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த கதைலாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்ட் கப்புக்கே நம்ம குவாலிஃபை ஆகணும் FIFA வேர்ல்ட் கப்புக்கு. பட் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம அது ரொம்ப ஏர்லி டேஸ்ல நம்ம ஷூ போட்டுட்டு விளையாட மாட்டோம், ஷூ போட்டு அந்த ஸ்போர்ட்டை நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம அதுல இருந்து வித்ட்ரா பண்ணோம் அப்படின்ற ஸ்டோரிஸ் தான் கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்ல ரேங்கிங்ஸ்ல 100க்குள்ள, அதாவது இப்போ ஃபுட்பால் ஆடுற நேஷன்ஸ் நான் லாஸ்டா பார்த்த வரைக்கும் FIFAல 210 நேஷன்ஸ் இருக்காங்க. அந்த 210ல 100க்கு மேலதான் இந்தியா இருந்துட்டே இருந்துச்சு கன்சிஸ்டன்டா. அதுக்கப்புறம் 100 கீழே, அதாவது 99 95 கிட்டலாம் வரும்போது அதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு பார்ட்டி ஈவெண்ட்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்தது அதுக்கப்புறம். ஸோ இப்போ அப்படி இருக்க நிலைமையில இப்போ நீங்க கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியாதான், இதெல்லாம் இந்த மாதிரி நிலைமையில தானே இருந்துட்டு இருக்கு. ஒரு அண்டர்டாக்ஸா தானே இருக்கும். நமக்கு எப்போ ஒரு ரைசிங் பீரியட்ல இருந்தோம், இல்லை நம்ம டாப்ல எப்போ இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்க நம்ம இதை விட கீழே போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ராக் பாட்டம் நிலைமையில போய் நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன? ISL சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க டெம்பரரியா. அதோட ஃபியூச்சர் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல யாருக்கும். ஸோ இப்படி இருக்க நிலைமை, இதுக்கு என்ன ரீசன், ஏன் இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Finishes off and Lionel Messi. Messi's hit! Oh, he's made it! We want to play and now. இந்த லைன்ஸ் சொன்னது 3 லெஜெண்டரி பிளேயர்ஸ். இந்தியாவோட சுனில் செத்ரி, கேப்டன், ஸ்ட்ரைக்கர், அவர் மாதிரி ஒரு லெஜெண்ட் இந்தியன் ஃபுட்பால் பார்த்ததே இல்லை அப்படின்னும் போது அவர் சொல்றாரு. பிளஸ் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை எக்கோ பண்ற மாதிரி கோல் கீப்பர் குர்பீத் சிங் சந்து அவர் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு விங்கர் சாங்பே அவரும் அதை தான் சொல்றாரு. இந்த மாதிரி இப்போ அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன், ஒரு என்ன சொல்றது, விரக்தியின் உச்சத்துல இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வாசிக்க முடியுது. இன்னொன்னு சுனில் செத்ரி, இப்போ உங்களுக்கு தெரியும், ரிட்டையர்மெண்ட் போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணாரு. திரும்ப ஏஷியன் கப் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணி அதுல குவாலிஃபை பண்ணி விட்டு அட்லீஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகணும் வந்தாரு. பட் அதுவும் அன்பார்ச்சுனேட்டா நம்ம வேலை முடியல. அது புது கோச் ஜமால் வந்தாரு, காலித் ஜமால் வந்தாரு. அவரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட்ஸ் போட்டாரு. பட் டீம் சரியில்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லை. இப்படி இருந்த நிலைமையில இந்த டீமை ஒரு கோல் அடிக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய கோல் லெஸ் ட்ரா ஆச்சு. அப்படியே நம்ம கோல் அடிச்சாலும் ஸ்டார்டிங்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் செகண்ட் ஹாஃப்ல அதை நம்ம கோட்டை விட்டுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவர் ஒரு நல்ல கோச்சாவே இருந்தாலும் அவருக்குன்னு சுத்தி மற்ற சரௌண்டிங்கான விஷயம் எல்லாமே அவருக்கும் கை கூடி வந்தா மட்டும்தான் வின் பண்றதை நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அதுவும் நம்ம குவாலிஃபிகேஷன்ல தோத்துட்டோம், நம்ம குவாலிஃபை ஆகல. ஸோ சுனில் செத்ரி மறுபடியும் ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ அவர் திரும்ப ரிட்டையர் ஆயிருக்கான்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நிலைமையில தான் இந்தியன் ஃபுட்பால் இருக்கு. அவர் ரிட்டையர் ஆகும்போது எல்லாரும் அதை ஓகே ஃபீல் பண்ணாங்க. ஒரு நல்ல கேப்டன், ஒரு பைஜன் பூட்டியா, ஒரு IM விஜயன், ஒரு PK பானர்ஜி, ஒரு நாகேந்திரா, இவங்கள வரிசையில சுனில் செத்ரி இந்தியாவோட ஒரு டாப் லெஜெண்ட், அவர் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க சோஷியல் மீடியால. அது எல்லாருமே ஒரு பஸ் போயிட்டே இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு ரிட்டர்ன் விளையாடினாரு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப ரிட்டையர் ஆயிட்டாருன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. மெஸ்ஸி இப்பதான் 2016 கோப்பா அமெரிக்கா ஃபைனல் அர்ஜென்டினா தோத்ததுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் யாரு, US பிரசிடென்ட் பராக் ஒபாமாலாம் ரெக்வஸ்ட் பண்ணி மெஸ்ஸி மாதிரி ஒரு பிளேயர் ரிட்டையர் ஆகக்கூடாது, திரும்ப விளையாடணும் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் விளையாடி அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்பே வின் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதே மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட்டை கேன்சல் பண்ணி கிரிக்கெட்லயும் நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஒன்றும் புது விஷயம் இல்லை. பட் சுனில் செத்ரி அந்த மாதிரி வந்தது திரும்ப ரிட்டையர் நிறைய பேருக்கு யாரும் தெரியாது. ஸோ அந்த நிலைமையில தான் இருக்கு. நம்ம குவாலிஃபை ஆகல அப்படிலாம் இருக்கும்போது இப்போ மெயினா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ISL இந்தியாவோட ஒரு பிரைமரி லீக் அப்படின்னு சொல்லலாம் ஃபுட்பாலுக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு நான் ஒரு விஷயம் என்ன கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா, FIFA இருக்காங்க, இன்டர்நேஷனல் இல்ல வேர்ல்டுக்கே ஃபுட்பால் ஃபெடரேஷன். அவங்க சர்டிஃபை பண்ணப்பட்ட லீக்ஸ் தான் ஒரு நேஷன்லயும் நடக்கும். இப்போ நீங்க ஸ்பெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா லலிகா, ஃபுட்பால் பார்க்குற ஃபேன்ஸுக்கு தெரியும். அதுக்கப்புறம் UK எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரீமியர் லீக், அதெல்லாம் எல்லாமே இருக்கு. இது ஜெர்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புண்டஸ் லீகா, அந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரிக்கு அந்தந்த லீக்ஸ் இருக்கு. இட்டாலிக்கு சிரியா, அப்புறம் பிரான்ஸுக்கு லீக் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் FIFAல சர்டிஃபை பண்ணப்பட்ட லீக்ஸ். இந்த லீக்ஸோட சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். யாரு டாப்ல முடிக்கிறாங்களோ, மொத்தம் 20 டீம் ஒரு 18 டீம் இருக்கும். டாப்ல முடிக்கிற டீம் சாம்பியன்ஸ் ஆயிடுவாங்க, செகண்ட் முடிக்கிற டீம் ரன்னர்-அப்ஸ் ஆயிடுவாங்க. இந்த பிளே ஆஃப்ஸ் ஃபைனல்ஸ்ன்ற கான்செப்டே இருக்காது. இது இல்லாம அந்த போர்டுக்கு தனித்தனி லீக்ஸ் எல்லாம் அவங்க நடத்திக்குவாங்க. இப்போ FA கப் எடுத்துக்கோங்க இங்கிலாந்துல, இதெல்லாம் அந்த நாக் அவுட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதெல்லாம் அந்தந்த போர்டு விருப்பப்பட்டு நடத்துறது. இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்குன்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த 210 கண்ட்ரிஸ் இருக்குன்னா, இந்த 210 கண்ட்ரிஸுமே ஒரு அவங்களுக்கான பிரீமியர் லீக் ஒன்று இருக்கும்.
அந்த லீக் தான் இந்த ஃபார்மேட்ல தான் மோஸ்ட்லி இருக்கும். டாப்ல முடிக்கிறவங்க சாம்பியன்ஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்தியாவில் ஐஎஸ்எல் வந்து ஆக்சுவலா அப்படிப்பட்ட ஒரு லீக் கிடையாது. ஃபீஃபாவால அஃபிஷியலா சர்டிஃபை பண்ணப்பட்ட லீக் கிடையாது. ஃபீஃபா ரெஃப்ரீஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் அந்த லீக் வந்து அது இன்னுமே அதுதான் சொல்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு. நம்ம ஒரு ஸ்போர்ட் ஒரு கண்ட்ரில பெருசா டெவலப் ஆகலனாலே அங்க சுத்தி கன்ஃபியூஷன் தான் நிறைய இருக்கும். அதை ஆடணுமே இதை நடத்தணுமே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் அதை வந்து ஹோஸ்டே பண்ணுவாங்க, அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த போர்டே பெருசா ரெவன்யூ இல்லைன்னா அதை இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை தான் இப்போ போயிட்டு இருக்கு. இது போர்டு மேலே பெரிய ஃபால்ட் இருக்கு. நம்ம அடுத்து அதுக்கு வரும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப நம்ம இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீஃபா ரெகனைஸ் பண்ணப்பட்ட லீக்னு பாத்தீங்கன்னா ஐ லீக்ன்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மோகன் பகான் அங்க தான் இருந்தாங்க. அப்புறம் சென்னை கூட சென்னை சிட்டி எஃப்சி அப்படின்னு ஒரு டீம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் பெருசா ஐஎஸ்எல் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஐ லீக்கு கொடுக்க மாட்டாங்க. பெருசா பிராட்காஸ்டிங் ரைட்ஸ் இருக்காது. ஒரு காலத்துல போட்டுட்டு இருந்தாங்க ஒரு 7 to 8 years முன்னாடி அந்த மாதிரி டைம்லலாம். இப்போ வந்து அந்த லீகை பெருசா பாப்புலரைஸ் பண்ணல. இந்த லீக்கு நீங்க ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பானி ஃபேமிலி, நீதா அம்பானி பிளஸ் அவங்க தான் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த லீக்கே அவங்க தான் ஃபவுண்டர். ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் பாடி தான். இது இல்லாம இவங்க ஏஐஎஃப்எஃப் இருக்காங்க, இந்தியாவோட ஃபுட்பால் ஃபெடரேஷன். அவங்க வந்து எஃப்எஸ்டிஎல் அப்படின்ற இன்னொரு ஆர்கனைசேஷன் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த அட்வர்டைசிங் ரைட்ஸ் எல்லா ரைட்ஸும் இந்த லீக் எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும். அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அது வந்து 2009ல போடுறாங்க. 15 yearsக்கு போடுறாங்க. இந்த வருஷம் வந்து டிசம்பர் அந்த ரைட்ஸ் எல்லாம் முடியுது. அதை வந்து அவங்க திரும்ப எப்படி சொல்றது எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல. ஸோ அதனால இப்போ திரும்ப இன்னொரு புது பாடி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவுமே இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து வந்த ஆர்டர் படி இவங்க திரும்ப அடுத்தது யாரு அப்படின்ற மாதிரி பார்ட்னர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லீக்ல வந்து உங்களுக்கு தெரியும் 2016 இந்த சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஒரு டைம்ல அப்பெல்லாம் தோனி கோலி இப்போ எப்படி சிஎஸ்கே ஆர்சிபி மாதிரி தோனி இங்க கோவனரா இருப்பார். அபிஷேக் பச்சன் கூட சென்னை எஃப்சிக்கு எஃப்சி கோவாக்கு வந்து கோலி இருப்பாரு. கோலி இருக்கும்போது தோனி கோலின்ற மாதிரி அந்த ஆடியன்ஸ்க்கு நடுவுலயே அந்த ஒரு பஸ் போயிட்டு இருக்கும். இது இல்லாம நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல்ஸா தான் அப்போலாம் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. சுத்தி எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க. போக போக கோவிட் வேற ஒரு பெரிய ரோல் இதுல பிளே பண்ணிச்சு. கோவிட் வந்து இப்போ நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் ஃபுட்பால் தான் அவங்க வந்து மேஜர் ஃபர்ஸ்ட் எல்லாமே அதுதான். இங்க எப்படி கிரிக்கெட்டோ இங்க இப்போ கிரிக்கெட் வந்து கோவிட்னால அஃபெக்ட் ஆச்சா? ஒன்னும் ஆகல. அந்த ஒரு 2 வருஷம் நடத்துறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. வேற லொகேஷன் நடத்தி இப்பவும் டாப்ல தான் இருக்கு. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு. ஸோ அங்க அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே ஆகல. பட் இங்க கோவிட்க்கு அப்புறமே சுத்தமா இன்னும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஃபுட்பால் பாக்கிறதுக்கு இங்க ஆடியன்ஸ் இல்ல. இதெல்லாம் வேற இருக்கு. ரெவன்யூ சுத்தமா வருது இல்ல. எல்லா இதுக்கும் இப்போ நீங்க இந்த புதுசா ஆரம்பிக்கிற டோர்னமெண்ட் இப்போ இந்த ஐபிஎல் விமன்ஸ் ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3-4 லொகேஷன் தான் எடுத்துக்குவாங்க. அங்கங்க மேட்சஸ் நடத்திக்குவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெருசா செலவு இல்லை. வர ஓரளவுக்கு வர இன்கம் ரெவன்யூ வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. இதே நீங்க இந்த ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட் நடத்தணும்னா இப்போ பாருங்க ஐஎஸ்எல்ல 11-12 டீம் இருக்கு. ஒரு டீமுக்கும் ஒரு ஹோம் மேட்ச் இருக்கும், ஒரு அவே மேட்ச் இருக்கும். மாத்தி நடக்கணும். அந்த டிராவல் காஸ்ட் அதெல்லாம் மோஸ்ட்லி கிளப் பார்த்துக்கிட்டாலும் அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு அந்த கவர்னிங் பாடியும் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கனால இந்த மாதிரி சுத்தமா வியூவர்ஷிப் இல்லாம டிராப் ஆகி டிவி ஓடிடில யாரும் பார்க்காம பிராட்காஸ்ட் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் எல்லாம் வந்து அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க மேட்ச் போய் லைவா பார்க்கறதுக்கும் ஆள் இல்லாம இதெல்லாம் மீறியும் இந்த ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்ல நடத்திட்டு இருந்தாங்க. கோவிட் டைம்ல மட்டும் கொஞ்சம் ஒரு சில வென்யூ செலக்ட் பண்ணி நடத்துனாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய செலவு வந்து பண்ணிட்டே இருக்காங்களே தவிர ரெவன்யூ வரமாட்டேங்குது, இன்கம் வரமாட்டேங்குது. இது ஒரு பெரிய ரீசன் இப்போ இந்த ஸ்டே பேக்கு. இது இல்லாம இப்போ இந்த போர்டு மேலேயே நிறைய கிரிட்டிசிசம் ஃபேன்ஸ் கொஞ்சம் உள்ள ஒர்க் பண்ணவங்க எல்லாம் வைக்கிறது என்னன்னா, இப்போ ஒரு வரவு செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வர இன்கம் அதை வச்சுதான் கொஞ்சம் நீங்க வச்சுக்கணும், கொஞ்சம் லாபம் பார்க்கணும், கொஞ்சம் நீங்க செலவு பண்ணணும். அந்த செலவுல உங்களுக்கு நல்ல ரீச்சும் இருக்கணும், பிளஸ் நிறைய இன்கமும் வந்தா மட்டும்தான் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா இருக்க முடியும். பிசினஸ் எதா எடுத்தாலும் சரி அப்படிதான். இது ஒரு பிசினஸ் தான் அவங்க நடத்துற அந்த பாடிக்கு எல்லாருக்குமே. சோ இவங்க என்னன்னா காசே அங்க சுத்தமா இல்ல, வர கொஞ்சம் காசையும் தூக்கி எல்லாருக்கும் இந்த ஆடம்பர செலவு அப்படின்னுவாங்க. பிளேயர்ஸ்க்கு நிறைய சேலரி கொடுக்கறது, இங்க சும்மா ஒரு எதையுமே ஒரு கரெக்டா சும்மா இந்த சீன் போறதுக்கு நானும் என்கிட்ட இப்போ திடீர்னு ஒருத்தங்கிட்ட போய் நிறைய காசு ஒரு காசு இல்லாதவங்கிட்ட போய் நிறைய காசு கொடுத்தா ரெண்டு விதம் தான் இருக்கு. ஒன்னும் அதை சேர்த்து வச்சு மெச்சூர்டா இன்னும் அதை க்ரோ பண்ணி இன்னும் அதை இன்னும் பெரிய ஒரு அமௌண்டா மாத்துவான். இன்னொருத்த வந்து திடீர்னு காசு பார்த்துட்டு அப்படியே ஆஹா எல்லாத்தையும் போய் செலவு பண்ணி இருக்கிற எல்லா இடத்துலயும் போடு. ஒரு தேவை ஒரு 10 ரூபா இருக்க பொருளை வந்து நானே 100 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய படம் வந்திருக்கு, நிறைய ஜோக்ஸ் வந்திருக்கு. இதை வச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கான்செப்டை அப்படியே தூக்கி ஐஎஸ்எல்ல போடுறதுதான். ஐஎஸ்எல் இல்ல, ஐ மீன் ஹோல் அந்த ஏஎஃப்எஃப் மேலே ஐஎஸ்எல் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இவங்க நடத்துற பிளேயர்ஸுக்குலாம் வந்து நீங்க இங்க இருக்க லட்சணம் நமக்கு வந்து தெரியும் எப்படி நடத்துறாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா, பட் அதுதான் வந்து ரியாலிட்டி. நம்ம வந்து என்ன சொல்றது, வர காசே வர இன்கமே கொஞ்சம் தான். பட் பிளேயர்ஸ்க்கு வந்து இவ்வளோ சேலரி எக்ஸ்ட்ரா இவ்வளோ கொடுக்குறது அவ்வளோ கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்க இப்போ வந்து ஒரு பாயிண்ட் மேல அந்த காசு வந்து காலியானதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ பார்ட்னர் தேடிட்டு இருக்காங்க. பட் இங்க வந்து இந்தியாவில ஃபுட்பாலுக்கு நாளை இப்போ நீங்க கேரளா பிளாஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளால தான் இந்தியாவில ஃபுட்பால் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படிப்பட்ட கேரளா பிளாஸ்டர்ஸே
டிராஃபிஸ் பெருசா இல்ல வின் பண்ணதே இல்ல. அதுக்கப்புறம் இப்போ அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் டீம் ஆபரேஷன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு கிளப்பா இருந்தாலும் அந்த டோர்னமெண்ட் நடக்கும்போது மட்டும் இல்ல, இப்போ இந்த வருஷம் அந்த டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சுன்னா அடுத்த வருஷம் அது ஆரம்பிக்கிற வரைக்கும் நடுவில் அந்த ஒரு 10 months கேப் அப்படி இருக்கும். அந்த கேப்ல எல்லாமே ஏதாவது ஒரு டீம் சம்மந்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் பண்றது, இல்ல டீமை பஸ்ல வச்சுட்டே இருக்கிறது, ஃபேன்ஸ் மத்தியில பேச வச்சுட்டே இருக்கிறது. இப்போ நீங்க அதுக்கும் அகைன் நீங்க ஐபிஎல் எடுத்தீங்கன்னா, ஐபிஎல் நடக்கும்போது மட்டும்தான் அந்த டீம்ஸ் பத்தி இல்ல எல்லாம் பத்தி பேசுறாங்களா? ஐபிஎல் நடக்காத போதும் சிஎஸ்கே பத்தி இல்ல வேற டீம்ஸ் பத்தி பேசுறது, ஆர்சிபி மும்பை ட்ரேட் நடக்குது, இப்பவும் அதான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பஸ்ல வச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாமே வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஆங்கிள் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாமே ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கூடவே வந்து ஒடிஷா எஃப்சி, அதுக்கப்புறம் மோகன் பகான் சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்க தான், அவங்களும் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பெங்களூர் எஃப்சி அண்ட் சென்னை எஃப்சி இவங்க 2 பேரும் வந்து இந்த சேலரி மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் கொடுக்கறது ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டீம் ஆபரேஷன்ஸ் தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ சூப்பர் கப் நடக்குது, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னால திரும்ப அதை ரெஸ்யூம் பண்ணாங்க. இந்த டீம்ஸும் வந்து சும்மா போய் பார்ட்டிசிபேட் தான் பண்ணாங்களே தவிர இன்னும் இந்த டீம்ஸ்லாம் வந்து அதை ரெஸ்யூம் பண்ணல. அந்த போட்ட அந்த என்ன சொல்ற சஸ்பென்ஷனை வந்து எடுக்கல. இன்னும் சென்னை எஃப்சி பெங்களூர் எஃப்சி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஒரு டீமா இதை பார்த்து அவங்களும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டீம் ஆபரேஷன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்க நிலவரம். இவங்களுக்கு வந்து ஒரு புது பார்ட்னர் கிடைச்சு, ஆடியன்ஸும் கிடைச்சு, நல்லா எடுத்துட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணா யாரும் இங்க வந்து ஃபுட்பால் நாங்க பார்க்கவே மாட்டோம், புறக்கணிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்த்தா கிரிக்கெட் எப்படிங்க வந்துச்சு, நீங்க வின் பண்ணீங்க, ஐ மீன் கபில் தேவ் அப்போ வின் பண்ணாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் வந்துச்சு, சச்சின் மாதிரி பிளேயர்ஸ் வந்தாரு, ஸ்டார் பிளேயர் ரெகுலரா வந்துட்டே இருந்தாங்க, அப்புறம் தோனிலாம் வந்ததுக்கப்புறம் அந்த வின்னிங் கல்ச்சர் ரெகுலரா ஆச்சு. இப்போ அகைன் நம்ம ஐசிசி டோர்னமெண்ட்ல டாமினேட் பண்ணிட்டே இருக்கும், ரோஹித் சர்மா கேப்டன்சி, அதுக்கப்புறம் இப்போ அடுத்து வர பிளேயர்ஸும் ப்ராமிசிங்கா இருக்காங்க. ஸோ அது அப்படியே கிரிக்கெட்லாம் செட் ஆயிடுச்சு. இனிமே அதெல்லாம் வந்து ரொம்ப மொக்கையா போய் அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை இப்போதைக்கு. ஸோ அதுக்கு அந்த ஆடியன்ஸ் செட் ஆயிட்டாங்க. நீங்க இங்க அதே மாதிரி இந்த ஸ்போர்ட் எடுத்து போய் நீங்க ரீச் அவுட் பண்ணணும். ரீச் அவுட் பண்ணா மட்டும்தான் அது போய் பார்ப்பாங்க. யாரும் வந்து நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது. ஏன் இப்போ ஒரு நீரஜ் சோப்ரா திடீர்னு வந்து அதுக்கு முன்னாடி ஜாவலின் த்ரோலாம் யாரும் பார்க்கவே மாட்டாங்க. பட் இப்போ எங்க ஒரு டைமண்ட் லீக் எங்க நடந்தாலும் அதை ஃபாலோ பண்றாங்க, ஒலிம்பிக்ஸ் நடந்தாலும் கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி தான். ஸோ நீங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா பண்ணி இந்தியாவை கொஞ்சம் பெரிய ஸ்டேஜஸ் கொண்டு போகணும். அப்புறம் தான் இந்தியாவில் நடக்கிற லீக்கு ஃபாரின் மேல ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒரு ரெகக்னிஷன் வரும். ஓகே, இந்தியா ஒரு நல்ல கண்ட்ரியா இருக்காங்க, அப்போ இந்த லீக் நடக்குதுன்னா அப்போ இந்த லீக்ல என்னெல்லாம் வருது, அடுத்த டேலண்ட்ஸ் யார் வரா அப்படின்ற மாதிரி ஒரு பஸ் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே. அதை வந்து செய்யாம வந்து நீங்க சும்மா நாங்க லீக் மட்டும் நடத்துறோம், பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க. ஃபியூச்சர் ஆஃப் தி ஐஎஸ்எல் இப்போதைக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான்.